ஓடி 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 எலும்பு கூட தேஞ்சு இவ்வளோ வருஷமும் சம்பாரித்த பணத்தை யாருக்கு செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம், இவங்க நம்மளை மனுஷங்களாவது மதிக்கிறாங்களா இப்படிங்கிற கேள்வி எதுக்குமே பதில் தேடாமல் இவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்க நம்ம ஃப்ரெண்டு, இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு எப்பயாவது உதவி செய்வாங்க இப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு உங்கள் மொத்த உழைப்பையும் அவங்களுக்காக நீங்கள் தூக்கி கொடுக்குறீங்க. நாளைக்கு உங்ககிட்ட இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறீங்க. இன்றைக்கி சாப்பாட்டுக்காவது ஒரு நல்ல நிலமையில நம்ம இருக்கோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் நாளைக்கு அந்த ஸ்டேஜ் கூட இல்லாத ஒரு நிலமையில நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க உங்களுக்கு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100ல் ஒருத்தர் தருவாங்க. ஏன்னா அவன் ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம். மிச்ச 9 பேர் உங்களை அவங்க வீட்டுக்கு வெளியே கிடக்கிற செருப்பை விட கேவலமாக தான் பார்ப்பாங்க. உங்கள் பணத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, தானம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, தானமோ தர்மமோ தனக்கு போக தான் மிச்சம்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களெல்லாம் நம்பி உங்கள் மொத்த உழைப்பையும், உயிராக இருக்க உங்கள் மொத்த பணத்தையும் அவங்கள நம்பி தூக்கி கொடுக்குறீங்கல்ல. நாளைக்கு அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா, உங்களுக்கு தேவைங்கிற ஒரு உதவி கேட்கும்போது செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டாங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் உடஞ்சி போய் நிற்கும்போது ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் நீங்கள் நிற்கிறப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முட்டாள்தனம் எவ்வளோ உச்சத்துக்கு பண்ணியிருக்கீங்கன்னு. ஏன்னா உங்கள் உழைப்புக்கும் அந்த பணத்துக்கும் உங்களுக்கு மட்டும் ரைட்ஸ் இல்லை, உங்களை சார்ந்தவங்களுக்கும். நீங்கள் உங்களை மட்டும் இல்லை, அவங்களையும் தான் ஏமாற்றிருக்கீங்க. இதனால் உங்கள் லைஃப் அவங்க லைஃப் ரெண்டுமே கேள்விக்குறியாகி உங்களை ஏமாற்றினவங்க லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு இப்போயாவது கண் முழிச்சிருங்க. தயவு செஞ்சு இதே தவறுகளை கண்டினியூ பண்ணாதீங்க. திருந்தினீங்கன்னா நல்லாயிருக்கும்.